வணக்கத்துடன் PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் அண்ணா சிலை பம்பாவாசன் ஐயப்பனின் மாபெரும் 21ஆம் ஆண்டு அன்னதான விழா இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுவாமியே சரணமையப்பா. 21/12/2024 சனிக்கிழமை காலை 11 மணி முதல் ஆற்காடு நகரத்தில் உள்ள நெல் அரிசி வியாபாரிகள் சங்க திருமண மண்டபத்தில் அண்ணா சிலை பம்பாவாசன் ஐயப்பசாமி மார்களின் 21ஆம் ஆண்டு அன்னதான பெருவிழா தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் தெய்வத்திரு ராமகிருஷ்ண செட்டியார் அவர்களின் வழிகாட்டுதல் படி அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த அன்னதான விழாவில் பல்வேறு பகுதியிலிருந்து குருசாமிகள், கன்னிசாமிகள், சாமிமார்கள், பக்தர்கள், பொதுமக்கள், குறிப்பாக ஆற்காடு நகரத்தில் உள்ள நகரமன்ற உறுப்பினர்கள், முக்கியஸ்தர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள், பல்வேறு ஆன்மீக பக்தர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த மாபெரும் அன்னதான விழாவில் கலந்து கொண்டு அன்னதானத்தை உண்டு அண்ணா சிலை பம்பாவாசன் ஐயப்பசாமியின் அருளை பெற்று வருகிறன. இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை ராமகிருஷ்ணா செட்டியாரின் சிஷ்ய கோடிகள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு தற்போது அன்னதானத்தை வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்ப சாமிமார்களின் குறிப்பாக ஆற்காடு அண்ணா சிலை பம்பாவாசன் ஐயப்பனின் மாபெரும் அன்னதான விழா நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் அண்ணா சிலை பம்பாவாசன் ஐயப்பனின் மாபெரும் 21ஆம் ஆண்டு அன்னதான விழா இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுவாமியே சரணமையப்பா. 21/12/2024 சனிக்கிழமை காலை 11 மணி முதல் ஆற்காடு நகரத்தில் உள்ள நெல் அரிசி வியாபாரிகள் சங்க திருமண மண்டபத்தில் அண்ணா சிலை பம்பாவாசன் ஐயப்பசாமி மார்களின் 21ஆம் ஆண்டு அன்னதான பெருவிழா தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் தெய்வத்திரு ராமகிருஷ்ண செட்டியார் அவர்களின் வழிகாட்டுதல் படி அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது.